Dear students, 12th standard economicsல 5th chapter பார்த்துட்டு இருக்கிறோம் மானிட்டரி எக்கனாமிக்ஸில். அதில் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குவான்டிட்டி தியரிஸ் ஆஃப் மணி. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் இது. குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி இது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது இர்விங் ஃபிஷர் அப்படின்றவர் இதை சொல்லியிருப்பார். இர்விங் ஃபிஷர் இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணியை பற்றி சொல்லியிருப்பார். இப்போ இது என்ன குவான்டிட்டி தியரி ஆஃப் மணினா என்ன, முதல்ல இது பணத்தினுடைய அளவு கோட்பாடு என்ன, இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது த குவான்டிட்டி மணி தியரி ஆஃப் மணி ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் குவான்டிட்டி ஆஃப் மணி அண்டு வேல்யூம் ஆஃப் மணி. அதாவது குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் மணி பணத்தினுடைய அளவிற்கும் அண்டு வேல்யூ ஆஃப் மணி பணத்தினுடைய மதிப்பிற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குவான்டிட்டி என்ன பணத்தினுடைய அளவை குறிக்கக்கூடியது, இங்கே வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னா பணத்தினுடைய மதிப்பை குறிக்கக்கூடியது. அப்போ அளவு பொறுத்து தான் மதிப்பு தீர்மானம் பண்ணப்படுகிறதா இல்லை மதிப்பை பொறுத்து தான் அளவு தீர்மானம் பண்ணப்படுகிறதா அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். இதை இர்விங் ஃபிஷர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 2 அப்ரோச்சஸாக பிரிச்சிருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார், முதல்ல பார்க்கும்போது த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த தேரி, இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இது என்னன்னு சொல்லலாம், ஃபிஷர்ஸ் டிரான்சாக்ஷன் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். ஃபிஷர்ஸ் டிரான்சாக்ஷன் அப்ரோச் அண்டு கேம்பிரிட்ஜ் கேஷ் பேலன்ஸ் அப்ரோச் அப்படின்னு 2 டைப்பாக பிரிச்சிருக்கிறார். இப்போ இந்த 2 டைப்பில் இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி அப்படின்றத பற்றி தான் நம்ம ஃபிஷருடைய ஈக்குவேஷனை இங்கே பார்க்க போகிறோம். இந்த இர்விங் ஃபிஷர் அப்படின்றவர் யார், இந்த தியரி எப்பேற்பட்டது, இது முதல்ல யார் சொன்னாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி அப்படின்றத ஃபஸ்ட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தவான் ஜெட்டி அப்படின்றவர் சொல்லியிருப்பார். இது எப்படி பார்க்கும்பொழுது இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி அப்படின்றத தவான் ஜெட்டி அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பார். இது ஒரு ஃபேமஸான ஓல்டு தேரி, ரொம்ப பழமை வாழ்ந்த ஓல்டு தேரி அப்படின்னு சொல்லுவோம். எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 1588, அதாவது 1588ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஓல்டு தேரி, பழமை வாய்ந்த தேரிக்கு பெயர் தான் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி. இது யார் முதல்ல சொன்னாங்க, தவான் ஜெட்டி. இவர் எந்த நாட்டினுடைய எக்கனாமிக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் எக்கனாமிக்ஸ்ட். இப்போ நல்லா கவனிச்சிக்கணும், குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி இங்கே நம்ம தான் கொடுத்துருக்குறோம். குவான்டிட்டி தியரிஸ் ஆஃப் மணி இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது தவான் ஜெட்டி. தவான் ஜெட்டி இட்டாலியனுடைய எக்கனாமிக்ஸ்ட்டு. எப்பொழுது கொண்டு வந்தார், 1588, அதாவது 1588ஆம் ஆண்டு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் இதை இர்விங் ஃபிஷர் மாடுலேஷன் பண்ணியிருக்கிறார். என்ன மாடிஃபைடாக பண்ணார் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் 1911 த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி ஆர் த ஃபிஷர்ஸ் டிரான்சாக்ஷன் அப்ரோச் அப்படின்ற வழியாக கொண்டு வந்தார். அப்போ இவர் யார் இந்த இர்விங் ஃபிஷர், இவர் பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் எக்கனாமிக்ஸ்ட், அமெரிக்கனுடைய பொருளாதார அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த இர்விங் ஃபிஷர். இவர் கொண்டு வந்த இந்த ஈக்குவேஷன் ஒரு ஃபேமஸான ஈக்குவேஷன். அது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பணத்தினுடைய மதிப்பீடு என்ன அப்படின்றத பற்றி தான் கொண்டு வந்தோம். ஜென்ரலாக கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன், த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனா எம்வி ஈக்குவல் டு பிடி. இது ஒரு இம்பார்ட்டண்டான 1 மார்க், லாஸ்ட் இயர் பப்ளிக் கேட்கல கேட்ட ஒரு 1 மார்க்கும் கூட. எம்வி ஈக்குவல் டு பிடி அப்படின்னாலே இது யாருடைய சமன்பாடு, யாருடைய ஈக்குவேஷன் அப்படின்னா இர்விங் ஃபிஷருடைய ஈக்குவேஷன். எம்வி ஈக்குவல் டு பிடி அப்படின்றது இவருடைய ஈக்குவேஷன். அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது எம் வி பி டி எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கிறேன். எம் ஈக்குவல் டு மணி சப்ளை ஆர் குவான்டிட்டி சப்ளை. இப்போ நம்ம பார்த்துருக்குறோம்ல குவான்டிட்டி ஆஃப் தியரி ஆஃப் மணி அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதுபோல் மணி சப்ளை பணத்தினுடைய அளிப்பு அல்லது பணத்தினுடைய அளவு, எப்படி சொன்னாலும் ஒன்று தான். இதுதான் மணி, பணத்தினுடைய அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குவான்டிட்டி ஆஃப் மணி, மணி சப்ளை பணத்தினுடைய அளிப்பு. வி ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் மணி. வெலாசிட்டி அப்படின்னா பணத்தினுடைய சுழற்சி வேகம், எந்த அளவுக்கு இது சுண்டு கொண்டு போகிறதுன்னா மக்களிடையே புழக்கத்தில் எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு கையிலே இருக்குமா இல்லை சுரண்டு கொண்டே இன்னொரு கையில் மாறிட்டே இருக்குமா, அது வெலாசிட்டி ஆஃப் மணி. அதுக்கப்புறம் பி ஈக்குவல் டு ப்ரைஸ் லெவல், இது ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், பொதுவான விலை மட்டம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது. அனதர் ஒன் டி ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப்
டிரான்சாக்ஷன், வாணிபத்தினுடைய அளவு. பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுடைய அளவு என்ன அப்படின்றது தான் இது. இப்போ இந்த ஃபார்முலாவை வச்சுட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறோம் பாருங்கள். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏ கண்ட்ரி டூரிங் எனி கிவன் பீரியட் ஆஃப் த டைம், ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலத்தில் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மணி அப்படின்னாக்கா எம்வியை குறிக்கும். த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மணி வில் பி ஈக்குவல் டு த டோட்டல் வேல்யூம் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பவுண்ட் அண்டு ஷோல்டு. அதாவது ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு பணத்தினுடைய அளவு டோட்டல் குவான்டிட்டி மணி. டோட்டல் குவான்டிட்டி மணி அப்படின்னா இங்கே எம்வியை குறிக்கும். இந்த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மணி ஒரு நாட்டினுடைய மொத்த பணத்தினுடைய அளவு. இப்படி பாருங்கள், ஒரு நாட்டில் மொத்தம் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தினுடைய அளவும் எதுக்கு ஈக்குவல்? வில் பி ஈக்குவல் டு த டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அதற்கு நிகராக இருக்கிறது. அதுதான் பிடி. இங்கே நம்ம எம்பின்னா டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மணியை சொன்னோம். பிடி அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலத்தில், ஒரு நாட்டில் 1 இயரில் எடுத்துக்கோம், ஒரு குறிப்பிட்ட இயருக்குள்ளே எவ்வளவு பணம் வச்சுருக்கிறோம், பணத்தினுடைய மொத்த அளவும் இந்த பொருட்களுடைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதனுடைய எவ்வளவு பண்டங்கள் பணிகள் வைத்திருக்கிறாரோ அந்த பண்டங்கள் பணியினுடைய அளவும் ஒன்று ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் அதுதான் எம்வி ஈக்குவல் டு பிடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் கையில் வச்சுருக்கிற டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மணி, என் கையில் வச்சுருக்கிற ஒரு நாட்டினுடைய மொத்த பணமும் அதுக்கு நிகராக கூட்ஸ் அண்ட் சர்வீசஸாக இருக்குது. நிறைய பண்டங்களாகவும் பணிகளாகவும் இருக்குது. அந்த பண்டங்களும் பணிகளுக்கும் என் கையில் வச்சுருக்கிற மொத்த பணத்திற்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த எம்வி ஈக்குவல் டு பிடி. நீங்கள் ஆனால் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் என்ன பண்ணலாம்? விற்கலாம். அது என்ன பண்ணலாம்? பர்ச்சேஸ் அண்டு சேல்ஸ். அதை வாங்கவோ விற்கவோ உங்களுக்கு உரிமை உண்டு. அதை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அது அப்படிப்பட்ட பொருட்களை ஈக்குவலாக இவர் வச்சுருந்தாருன்னா அதுக்கு தான் நம்ம ஃபார்முலா சொல்கிறாரு. என்னென்னா எம்வி ஈக்குவல் டு பிடி அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு 1 மார்க்கு. இந்த 1 மார்க்கு நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறோம். சரி, ரைட்டு. மணி ஆஃப் வேல்யூ அப்படின்னு அதாவது டோட்டல் மணி குவான்டிட்டி ஆஃப் வேல்யூன்னு சொன்னோம் இல்லையா, இது ரெண்டுத்தையும் எதை பிரிக்குதுன்னு பிரிச்சே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். எம்வி இது ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. எம்வின்றது எதை சார்ந்திருக்கிறது? இந்த சப்ளை ஆஃப் மணி, பணத்தினுடைய அளிப்பு. நான் உனக்கு பணம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னாக்கா எம்வி. எம்வின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மணி, என்னுடைய மொத்த பணத்தினுடைய அளவு. பிடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கும்போது இந்த இடத்துல பிடி அப்படின்றது டிமாண்ட் ஃபார் மணி, எனக்கு தேவைப்படுகிறது. அப்போ தேவைப்படுகின்ற பணம் என்னவாக இருக்கலாம்? அந்த இடத்துல கூட்ஸ் அண்ட் சர்வீசஸாக இருக்கலாம். இந்த இடத்துல கூட்ஸ் அண்ட் சர்வீசஸாக இருக்கலாம். இது எனக்கு தேவை, இந்த பண்டங்கள் எனக்கு தேவை, இந்த பணிகள் எனக்கு தேவை. இப்போ இது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸாக இருக்குல்ல, அதுதான் டிமாண்ட் ஃபார் மணி. அப்போ இது ரெண்டு ஈக்குவல். இது என்கிட்ட இருக்கக்கூடிய லிக்விடிட்டி கேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னுடைய மொத்த பணம் நான் அளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன், அதுவும் எனக்கு டிமாண்டாக இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸும் ஈக்குவல் அப்படின்றத இந்த ஃபார்முலா சொல்லுது. இந்த ஒரு பேராகிராஃப் சொல்லக்கூடிய மீனிங்கை இந்த ஒரு ஃபார்முலா சொல்லுது. அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். இது கேஷ் இது வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன் பார்க்கலாம் பாருங்கள், கேஷ் டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன். இது என்னன்னா பண பரிமாற்றத்தில் இருக்கும்பொழுது பண பரிமாற்ற சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் இர்விங் ஃபிஷர் சொல்லலாம். பொதுவாக இருக்கக்கூடிய ஃபார்முலா அப்படின்னா நம்ம இர்விங் ஃபிஷருடைய ஃபார்முலா ஜென்ரலாக எடுத்துக்கணும் அப்படின்னா எம்வி ஈக்குவல் டு பிடி, இதை தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் கேஷ் டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, பர்டிகுலராக ஏதாவது நம்மளை குழப்பறதுக்காகவே கேட்போம் கேஷ் டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்கும்பொழுது அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பி ஈக்குவல் டு எம்வி/டி அப்படின்றத நம்ம மாற்றிக்கணும். இந்த இடத்துல என்ன கான்செப்ட் அப்படின்னா பணத்தினுடைய அளவை வச்சுக்கிட்டு நீ எப்படி தீர்மானம் பண்ண போகிற அப்படின்றத சொல்கிறாரு. இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வி அண்ட் டி இஸ் கான்ஸ்டன்ட், அதாவது வெலாசிட்டி ஆஃப் மணியும் டிரான்சாக்ஷனுடைய அளவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்பொழுது பணத்தினுடைய அளவு இருக்குல்ல, இந்த பணத்தினுடைய அளவு வச்சுக்கிட்டு எப்படி விலை நிர்ணயத்தை தீர்மானம் பண்ண முடியும், அது விலை அதிகரிக்கலாம் குறைக்கலாம் அப்படின்றத வச்சு எப்படி தீர்மானம் பண்ண முடியுன்றது தான் இந்த ஃபார்முலா. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த ஃபார்முலா எல்லாமே எதில் ஒத்துப்போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரன்சி மணியில் ஒத்துப்போகக்கூடியது. எப்போது ஈக்குவேஷன் கன்சிடர் ஒன்லி கரன்சி மணி, அதாவது காகித பணம் இருக்கக்கூடிய கரன்சியில் மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடியது. ஆனால் இப்போ இருக்கிற பணம் காகித பணமெல்லாம் இல்லை,
நெகிழி காகிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் மணியாக இருக்குது, கிரெடிட் கார்டாக இருக்குது, டெபிட் கார்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நிறைய மாடுலேஷன் இன்றைக்கி வந்தக்கூடிய மாடர்ன் எக்கனாமிக்கில் இந்த ஃபார்முலா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். பிடி ஈக்குவல் டு எம்வி ப்ளஸ் எம்/ஒய் வி ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அதாவது இந்த இடத்துல என்னென்னா பின்னு தெரியும், டீன்னு உங்களுக்கு தெரியும், எம்ன்றதும் தெரியும், வின்றது தெரியும். இந்த M1 V1 அப்படின்றது மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M1 அப்படின்னா த வேல்யூம் ஆஃப் பேங்க் கிரெடிட் மணி, பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த பணத்தினுடைய சர்க்குலேஷன் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும், அதுதான் M1. அப்போ இங்கே V1 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா த வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் கிரெடிட் மணி, கடன் கொடுக்குறான் இல்லையா. இப்போ பேங்க்கில் கொடுக்கக்கூடிய கடன் கொடுக்கக்கூடிய பணத்தினுடைய அளவை குறிக்கிறது. சிம்பிளாக எடுத்துக்கிட்டு தான் பேங்க்கில் கொடுக்கக்கூடிய கடனுடைய அளவை குறிக்கக்கூடியது. இது வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன்னா கடனுடைய அளவு, அதாவது வாணிபத்தினுடைய அளவு சுற்றி வந்துட்டு இருக்கும்போது இதனுடைய சுழற்சி வேகம் சுற்றி வந்துட்டு இருக்கும்போது இதனுடைய கிரெடிட் மணி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு இதனுடைய ஃபார்முலாவை குறிக்கக்கூடியது. இதை வச்சுட்டு இது நீங்கள் எப்படி இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்கணும், ஜென்ரல் ஈக்குவேஷன் தான். அது இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தெரியாமல் விடக்கூடாது. இது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை நான் பக்கத்தில் தனியாக போட்டிருக்கேன். அது வேணாம்னா விட்டுருங்க, போட்டு குழப்ப வேண்டாம். ஆனால் தெரிஞ்சுக்கங்க பெட்ரு. இதுதான் ஃபிஷர் சொன்ன ஃபார்முலா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதனுடைய டயக்ராம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.